அருள்மிகு திரிபுர சுந்தரி உடனாய மருந்தீஸ்வர பெருமானுடைய திருவருளை முன்னிட்டுக் கொண்டு தேவாசிரிய மண்டபத்தில் இருந்திருக்கின்ற அடியார் பெருமக்களாகிய உங்கள் அனைவர் திருவடிகளை வணங்கிக் கொண்டு இன்றைய நாள் சிந்தனையை தொடங்குகின்றேன். தொடர்ந்து ஞானவேள்வி நிகழ்ந்து வருகின்ற தேவாசிரிய மண்டபத்தில் மார்கழி மாதத்தை அடிப்படையாக கொண்டு திருவெம்பாவையும் திருப்பள்ளி எழுச்சியும் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன. திரு எம்பாவை என்று சொல்லப்படுகின்ற பாடல்களை அடுத்து திரு பள்ளி எழுச்சி பாடல்கள் வரிசை முறையில் நமக்கு 30 நாட்களுக்கும் அல்லது 29 நாட்களுக்கும் அமைகின்றன. இந்த பள்ளி எழுச்சியை பற்றி தொடக்கத்தில் உங்களுக்கு குறிப்பிட்டிருப்பார்கள். அதில் ஒரு அடிப்படை உண்டு. பெருமானுடைய பள்ளி எழுச்சி என்பது அவர்களுக்கு ஏற்ற விளக்கத்தின் அடிப்படையில் அதனுடைய உண்மை கூறப்படும். திருவாசக உண்மை என்கிற பாடல் இந்த திருப்பள்ளி எழுச்சியை திரோதான சுத்தி என்று சொல்லுகிறது. திரோதான சுத்தி என்றால் மறைப்பை நீக்குதல் என்பதாக பொருள். கடவுள் அனுபவம் வருவதற்கு முன்னதாக அது பற்றி நாம் எப்படியெல்லாம் அதிலே இருந்து அல்லது மறைப்பிலே இருந்து விடுபடுகின்றோம் என்பதை அடிப்படையாக கொண்டதுதான் இந்த திரோதான சுத்தி என்பது. இந்த திருப்பள்ளி எழுச்சியை நம்முடைய சைவ திருத்தலங்களில் அல்லது சிவன் திருக்கோயில்களில் அதிகாலையில் அமைக்கிறார்கள். முருகன் திருக்கோயில்களிலும் சிவபெருமான் என்பதை முருகப்பெருமானுக்கு மாற்றி அந்த சொல்லை மட்டும் மாற்றி திருப்பள்ளி எழுச்சி பாடுவதையும் மரபாக கொண்டிருக்கிறார்கள். கடவுளுக்கு உறக்கமும் இல்லை, எழுச்சியும் இல்லை. எந்த நேரமும் அவர் விழித்து கொண்டுதான் இருக்கிறார். அல்லது கடவுளுக்கு எல்லா சமயத்திலேயும் அல்லது காலம் இடம் கடந்து ஒரே மாதிரியாக இருக்கிறவர் என்று அவரை நாம் குறிப்பிடுகிறோம். இந்த கடவுள் என்று சொன்னால் நமக்கு கடவுளை பற்றி நேரடியாக பேசுவதற்கு எடுத்தவுடனே வாய்ப்பு கிடையாது. இப்போது நான் ஒன்று சொல்லுகிறேன் என்று சொன்னால் இன்னொருவர் இது எல்லாம் அப்படி இல்லை என்று சொல்லுவார். சாதாரணமாக ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஒரு கூட்டம், அப்போ நல்ல கேட்டுட்டு இருந்த ஒருத்தர் அடுத்த நாள் வந்தார். நீங்கள் உயிரை பற்றிலாம் பேசுகிறீங்க, உயிர்னு ஒன்று நான் ஒத்துக்க மாட்டேன்னாரு. உன்னை யாரும் ஒத்துக்க சொன்னதுன்னு கேட்டேன் நான். நமக்கு அது வேலை இல்லை. உயிர் என்பது தத்துவமாக வரும்போது உயிர் என்று ஒன்று இல்லைன்னு ஒரு ஆள் தத்துவத்தில் சொன்னான்னா அவனுக்கு உயிர் எப்படி இருக்கிறதுன்னு நம்ம சொல்லுவோம். இப்போ உயிரை பற்றி நாம் முடிவு பண்ணுறோம் அப்படின்னா பௌத்தம் உயிரே ஒன்று தனிப்பொருள் கிடையாதுன்னு சொல்லும். அதே மாதிரி சடப்பொருள் கொள்கை அல்லது சார்வாகம் அது என்ன சொல்லும் அப்படின்னா உயிர் இன்னும் ஒன்று கிடையாது அப்படின்னு சொல்லுவோம். அவனுக்கு உயிர்னு ஒன்று எது அப்படின்றத நம்ம அவன் சொல்கிறத சொல்லி அது தப்பு அப்படின்னு நம்ம அவனுக்கு பதில் சொல்லுவோம். அதுக்கு அடுத்தது இப்போ உயிரை ஏற்றுக்கிறவங்களும் அது எப்படிப்பட்டதுன்னு ஒன்று சொல்லுவாங்க. அப்போ உயிர்னு ஏற்றுக்கிட்டாலும் அந்த உயிர் எப்படிப்பட்டதுன்னு ஒரு விளக்கம் சொல்லணும். அப்படி எல்லாத்துக்கும் விளக்கம் சொல்லி நீங்கள் கூடுதலாக என்ன சொல்ல வர்றீங்க நாங்கள் சொன்னதை விட அப்படின்றத சொல்ல வர்றோம். அப்போ நாம் சொல்கிறதுக்கான உயிர் விளக்கம் அல்லது உயிர் பற்றிய குறிப்பு வேற, மற்றவங்க சொல்கிறது வேற. இப்படிதான் இப்போ உயிர்ன்றதை பற்றி எல்லாரும் ஒரே மாதிரி சொல்ல மாட்டாங்க.
அப்போ ஒருத்தர் ஒன்று சொல்றாரு, இன்னொருத்தர் ஒன்று சொல்றாரு, இன்னொருத்தர் ஒன்று சொல்றாரு, இதெல்லாம் சொல்லிட்டு தாண்டி வரோம்ல. இப்போ நாம் எந்த நிலையில அதை ஒத்துக்கிறோமோ அதுதான் நமக்கு ஞானம் விளக்கம் அடைந்திருக்கிறதுன்னு பொருள். திரோதான சக்தினா என்ன அப்படின்னா அது ஒரு தனியாக பார்க்க தேவையில்ல. இவ்வளோ விஷயம் இருக்குது, ஆனால் இப்போதைக்கு எனக்கு இதுதான் தெளிவாக தெரியுதுன்னு யார் சொல்கிறாங்களோ அந்த அளவுக்கு அவங்களுக்கு வெளிச்சம் துணை செய்கிறதுன்னு அர்த்தம். இப்போ வெளிச்சம் கொஞ்சம் கம்மியாக இருந்தாலும் சில பேர் கண்ணு தெரியாது, அதிகமாக இருந்தாலும் கண்ணு தெரியாது. ஓரளவுக்கு அவங்களுக்கு அவங்க கண்ணுக்கு ஏற்ற மாதிரி வெளிச்சம் உதவணும். அப்போ நமக்கு இந்த வாழ்க்கையில் பொருள்களை முடிவு செய்து கொள்வதற்கு நமக்கு ஏதாவது ஒரு வகையில் எந்த மாதிரி அறிவு தெளிவு இருக்கிறதோ அதுதான் நம்முடைய திரோதான சுத்தி. அதுதான் தத்துவ பேரால கொடுக்குறாங்க. திரோதானம் அப்படின்னா என்ன அப்படின்னா அது ஒரு திரைனா எந்நேரமும் அப்படியே தொங்கிக்கிட்டு இருக்கிற திரை இல்லை, அது உதிச்சுக்கிட்டே இருக்கும். அந்த திரை ஓயாமல் திரை உதித்தல் அப்படின்னு பேரு. திரோதானம் அப்படின்னா திரை உதித்து கொண்டே இருப்பது. இப்ப நீங்க அது ஏதோ உடனடியாக அதை டெம்பரரியா எடுத்துடலாம் அல்லது அப்படி இல்லை. அதனுடைய விஷயத்தை அடக்கணும். அது கொதிக்காம அல்லது தொடர்ந்து அது வராமல் அதை அடக்கணும். அது அடக்கிறதுன்னு இல்லை. இப்ப நாம தெரிஞ்சுக்க அது அடங்க ஆரம்பிக்கணும். இதுதான் திரோதான சக்தி. இப்ப நீங்க அதை தனியா எடுக்கிறது, இப்போ நீங்க ஒரு நமக்கு ஒரு அறியாமை அப்படின்னு ஒன்று இருக்குதுன்னு வச்சுங்களேன். அறியாமை தான் நமக்கு இருக்கிற அந்த திரோதானம். இந்த அறியாமை என்ன சொல்லுவார் திருவள்ளுவர்னு கேட்டீங்கன்னா, அறிதோறும் கண்டற்றால். இது இன்னைக்கு வரைக்கும் நமக்கு அறியாமைன்னு தெரியாது. புதுசா ஒன்று தெரிஞ்சுக்கோம் பாருங்க. அப்போ நேற்று வரைக்கும் அது புரியலன்ற அதுதான் அறியாமை. அறியாமைன்னு ஒன்று தனியாக சொல்லக்கூடாது. இப்போ நமக்கு இப்போ சரின்னு சொல்கிற ஒன்று நாளைக்கு மாறும். அப்போ நாளைக்கு வேற ஒன்று சரின்னு சொல்லும்போது இன்னைக்கு சொன்னது தப்பாயிடுச்சு இல்லை, இதுக்கு பேர் திரை. அப்போ நம்முடைய திரை என்பது என்ன அப்படின்னா நம்ம பிறப்புல நமக்கு வருகிற என்னது தெளிவு இல்லாத தன்மை அப்படின்னு அதுக்குள்ள நாம தெளிவாக நிற்கலாம். அதுதான் திரோதான சுத்தி. இப்போ இந்த மூணாவது பாட்டு, கூவின பூங்குயில் கூவின கோழி குருவுகள் இயம்பின தங்கம் ஓவின தாரகை ஒளி ஒளி உதயத்து ஒருப்படுகின்றது விருப்பொடு நமக்கு தேவ நல் செறி கழல் தாழ் இணை காட்டாய் திருப்பெருந்துறை உரை சிவபெருமானே யாவரும் அறிவறியாய் எமக்கு எளியாய் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே. இது பாட்டு. இந்த பாட்டுல குயில் கூவுறது தொடங்கி ஆரம்பிக்கிறார். மாணிக்கவாசக பெருமான் கோயில்ல உற்று நோக்கி இருக்கிறார். முதல்ல குயில் கூவுது, அதுக்கப்புறம் கோழி கூவுது, அதுக்கப்புறம் தான் மற்ற பறவைகள், நாரை உட்பட. நாரை பற்றி பிரச்சனை இல்லை. பறவைகள் மொத்தமாக ஒலிக்கிறது குயிலுக்கு அப்புறம் தான். நீங்கள் கூட சில இடங்களில் தங்கி பார்த்தீங்கன்னா தெரியும். எல்லா பறவைகளும் ஒலிக்கிறதுக்கு முதல்ல குயில் கூவும். குயில் தொடர்ந்து கூவாது. நீங்கள் ஒரு வேளை அதை பின்னாடியும் கூவிட்டு இருக்கோம். எல்லா பறவைகளும் கத்துறதுக்கு முன்னாடியே யார் சத்தம் போட்டிருப்பாங்க அல்லது இந்த காலை பொழுதை அறிவித்திருப்பாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா குயில் தான். பாமன்கான் கோயிலில் படுத்துருந்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. அங்கேயும் அந்த மாதிரி தான் தெரியும். ஒரு இரவுல இந்த பறவைகள் தங்கி இருக்கிற ஒரு இடம் சார்ந்து நீங்கள் படுத்திருந்தீங்கன்னா முதலில் கூவுவது குயிலாக இருக்கிறது. இது பறவை அமைப்புக்குள்ள நீங்கள் இருந்தீங்கன்னா தெரியும். அடுத்ததுதான் கோழி. ஆமாம், அது ஏன் அப்படின்னா அந்த இடத்துல வரும்போது நம்ம குயிலுடைய ஓசையை அனுபவிச்சு இந்த இடத்துல காலையில் எது முதல்ல தொழில் செய்யுது அப்படிங்கிற மாதிரி அதை கொண்டு வர்றார். கூவின பூங்குயில், அதுக்கு அடுத்தது கூவின கோழி. எதை முதல்ல வைக்கிறதுன்னு ஒன்று இருக்குல்ல, அந்த அமைப்பில் அது இருக்கலாம். அதை நாமளும் சோதனை செய்து பார்த்தீங்கன்னா நமக்கு அனுபவமாக இருக்கும். அடுத்தது தான் மற்றபடி பறவைகள் மொத்தமாக கத்தும். எல்லா பறவையும் அங்கே இருக்கிற மொத்தமும் கத்துறது கோழிக்கு பிறகு தான். அதுக்கு பிறகு சங்கு ஒலி வருகிறது. இந்த சங்கு ஒலிங்கிறது நீங்கள் கோவிலில் ஒலிக்கிற ஒலி இல்லை.
அந்த என்னது அது சங்குங்கிற ஒரு உயிர் சத்தம் கொடுக்குதா அப்படின்னு நமக்கு தெரியல. நீங்கள் சங்குங்கிறது ஓசை கொடுத்து நாம் பார்த்துருக்குறோமா அப்படின்னு கேட்டால் நமக்கு அனுபவம் இல்லை. ஆனால் சங்கு இயம்பின. அதுக்கப்புறம் தான் நட்சத்திரம் நட்சத்திரங்கள் என்னவாது, சில காலை நட்சத்திரம் எது எது வெள்ளி இதெல்லாம் நமக்கு தெரிய ஆரம்பிக்கிறது. அதுக்கப்புறம் நட்சத்திரங்கள் மறைதல். அது அந்த எதனால மறையுது அப்படின்னா ஒளி உதயத்து. ஒளி உதயத்து அப்படின்னா சூரியன் வர வர. அதுக்கப்புறம் ஒருப்படுகின்றது திருப்பொடு நமக்கு. இதுல ஒரு அமைப்பை தருகிறார். என்ன அப்படின்னா சூரியன் வந்த பிறகு மற்ற விஷயங்கள்லாம் இல்லை, அது ஒன்று மட்டும்தான் நமக்கு தலைமை உடையதாக தெரிகிறது, அல்லது அது ஒன்றனுடைய விஷயத்துல அது மற்ற எல்லாம் அடங்கி போகிறது. அதுக்கப்புறம் தான் காலை வந்து விட்டது, கடவுளே அல்லது சிவபெருமானே உன்னுடைய திருவடிகளை எங்களுக்கு காட்டுவாயாக, நமக்கு தேவ நல் தெரி கடல் தாழ் இணை காட்டாய், திருப்பெருந்துறை உரை சிவபெருமானே. இது வந்து திருப்பெருந்துறையில் இருக்கிற சிவபெருமான் மீது பாடப்பட்ட பாடல் ஆதலினாலே திருப்பெருந்துறை உரை சிவபெருமானே. அதுக்கப்புறம் ஒரு விஷயம் இருக்கிறார். யாவரும் அறிவறியாய் எமக்கு எளியாய் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாய். இதுல அவர் கடவுளை பத்தி சொல்ற விஷயம் என்னன்னா எவராலும் அப்படிங்கிறது தான் யாவரும். எவராலும் அறிவு அறியாய், அறிவிற்கு எவருடைய அறிவிற்கும் அரியவன். அவ்வளவுதான். அரியவன்னா அருமையானவன் அல்லது தெரிய வராதவன். அதே சமயத்தில் எமக்கு எளியவன், எனக்கு எளிமையாக வருபவன். அப்படிப்பட்ட எம்பெருமானை பள்ளி எழுந்தருளாயே அப்படின்னு இறைவனை அதை வந்து சொடுக்கு போட்டு, அதாவது எப்படின்னா மற்றவங்களுக்குலாம் தெரியாதோ எனக்கு இவ்வளவு எளிமையா இருக்கிறே அப்படின்னு சொல்லிட்டு அவரை நாம சொல்லி அதுக்குள்ள அவர் அடக்கிறது. இப்போ கடவுள் எளியவன் நமக்கு தெரியாது, எனக்கு வந்து எளிமையா இருக்கிறியே அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்தே ஆகணும், வேற வழி கிடையாது. அந்த மாதிரி ஒரு அர்த்தம் அதுக்குள்ள இருக்குது. எனக்கு நீ வந்து இப்போ வந்து அபிராமிப்பட்ட வரலாறு அப்படி தானே, அவர் சொல்லிட்ட பிறகு அதில் கடவுள் வந்து நிற்க வேண்டியதாக இருக்குல்ல. அந்த மாதிரி இவரும் எளியாய் எமக்கு எளியாய் அப்படின்னு சொன்ன உடனே அதுக்குள்ள இறைவன் வந்து அந்த வேலையை செய்து விடுவான், அதுக்குள்ள நின்று விடுவான். அப்படிங்கிறது தான் இதனுடைய அமைப்பு. இப்போ நீங்கள் சில இடத்துல இதுக்கான இந்த திருப்பள்ளி எழுச்சிலாம் பாடும்போது சில பேர் யோக மரபில் அல்லது வந்து இதுக்குள்ள ஒரு அடிப்படை சொல்லுவாங்க. முதல்ல நமக்கு ஆதாரத்தில் குயில், அதுக்கப்புறம் கோழி, அதுக்கப்புறம் பறவைகள் நடக்கிறது, அதுக்கப்புறம் வந்து சங்கு ஒலி, அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு இதெல்லாம் ஒலி அனுபவம். ஒலினா சவுண்டு. ரெண்டாவது நட்சத்திரம், சூரியன், இதெல்லாம் வந்து லைட்டு, ஒளி அனுபவம். இந்த மாதிரியும் அதுக்குள்ள அமைப்பார்கள். இப்போ குயில் கூவுறது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். குயில் கூவுறது எல்லாரும் கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் கோழி கூவுறதுக்கும் உங்களுக்கு தெரியும். ஏறக்குறைய பறவைகளில் குயில் நல்ல சத்தமாக தான் வரும், அதை விட கோழி கொஞ்சம் அதிகமாக சத்தம் வரும். அதுக்கப்புறம் குருவிகள்னு சொல்கிறப்ப நிறைய விஷயம் அதுக்குள்ள என்னென்னலாம் பரவலாக இருக்கோ அத்தனை பரவலும் வந்துடும். அதுக்கப்புறம் சங்கு, இந்த சங்கநாதம்னு சொன்னீங்கன்னா அது இங்கே தான் மற்றதெல்லாம் வந்து நின்றுடும். இப்போ இதுக்குள்ள அவங்க யோக மரபில் சொல்லணும்னு ஆசைப்பட்டா என்ன, முதல்ல நமக்கு வந்து நம்முடைய நாதம் அப்படிங்கிறதுக்குள்ள நம்ம அனுபவம் முதல்ல வந்து இந்த மாயை சார்ந்து வருகிற அதுக்குள்ளே இருக்கிற அந்த என்னது அது மேலெழும்புகிற விஷயமா வரும் பொழுது அது குயில் தன்மையில இருந்து சேவல் தன்மைக்கு மாற வேண்டும். இந்த குயில் தன்மையிலிருந்து சேவல் தன்மைக்கு மாறுறதுனா என்ன அப்படின்னு ஒரு உதாரணமாக கேட்டீங்க அப்படின்னா, நீங்கள் குயிலை பார்த்துருக்கிறீங்கல்ல, குயில் சத்தத்தை பார்த்தீங்கன்னா ஆண் குயில் பெண் குயில். சேவலில் எது கத்தும், வந்து சேவல் பெட்டை இருக்குல்ல, ரெண்டு கோழியும் காலையில் கத்துமா, ஒரு கோழி கத்துமா? சேவல் மட்டும்தான் கத்தும். குயில் என்ன அப்படின்னா, இது வந்து நீங்கள் ஏற்றுக்குன்னு சொல்ல வரல, இப்படியும் அதுக்குள்ளே விளக்கம் அமைப்பதற்கு வாய்ப்பு உண்டு. அதில் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி பெரிய ஞானிகள் மாதிரிலாம் சொல்லிப்பாங்க. அது நமக்கு அவ்வளோ வராது. இருந்தாலும் ஒரு அடிப்படையை இப்படி பார்க்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது தான். இந்த குயிலில் மட்டும் என்னென்னா ஆண் குயிலும் பெண் குயிலும் மாற்றி மாற்றி பேசிக்கிற மாதிரி கத்தும்.
ஒரு மாதிரி ஒரு ஓங்கிய சவுண்டு சத்தம் வந்தால் ஆண் குயில், அது கொஞ்சம் கொஞ்சம் அது நடுநிலையாக அதாவது சமமாக போகிற மாதிரி அந்த ஒலி வரிசை அது வந்து பெண் குயிலாக இருக்கும். ரெண்டும் மாறி மாறி ஒன்றோட ஒன்று பேசிக்கிற மாதிரியே நமக்கு அது பேசிக்கிட்டு தான் இருக்குது. ஆனால் அதுக்கு ரெண்டும் அந்த ஒன்றுக்கு ஒன்று எசப்பாட்டு மாதிரி அதுக்கு ரெண்டும் பண்ணும். அதுக்கப்புறம் பெண் அடங்கி ஆண் மட்டும் பேசுறது சேவல். அப்போ வந்து முதல்ல ஆன்மாவும் இறைவனும் கலந்து கலந்து இப்போ அவங்க வந்து திருப்பாவையில் ஆணைச்சாத்தன் கலந்து பேசின பேச்சரவும் கேட்டில்லையோ பேய் பண்ணி அப்படிப்பாங்க. ஆணைச்சாத்தன் அப்படிங்கிறது அந்த கருங்குருவி மாதிரி ஒன்று இருக்கும், வால்குருவி ஒன்று இருக்குல்ல, அது வந்து நம்ம சென்னையில் பார்க்க முடியாது, கிராமங்களில் நீங்கள் பார்க்கலாம். இங்கே எப்படி அப்படின்னா இந்த ஆன்மாவும் உயிரும், இப்போ ஆன்மா பேசுறது உயிர் பேசுறது, ஆன்மா உயிர் ரெண்டு தான், ஆன்மாவும் கடவுளும். இப்போ கடவுள் பேசுறது ஆன்மா பேசுறது அப்படி இப்படி மாறி உங்களுக்கு அனுபவமானால் அதுக்கப்புறம் கடவுள் மட்டும் பேசுகிற நிலைமை வரும். அதுக்கப்புறம் தான் நம்ம மூலமாக நாம் பேசுறது, அதுதான் சங்கு ஊதுறது. அப்போ ஆன்மாவும் கடவுளும், அதுக்கப்புறம் கடவுள், அதுக்கப்புறம் ஆன்மா. அந்த ஆன்மா அருள் பெற்ற ஆன்மா அப்படின்னு வச்சிங்கனாக்கா இதுக்குள்ளே வந்து ஒரு இணைப்பு இருக்கிறது. அப்போ தான் வந்து சமுதாயத்துக்குள்ள ஒரு எல்லா என்னது நிறைய விஷயங்கள் பேசுகிற விஷயம் அல்லது நிறைய பேர் பேசுறது, நிறைய இந்த கடவுள் சம்பந்தமாக இயங்குகிற எல்லாம் தெரியும். அதுக்குள்ள குருவுகள் மொத்த பறவையும் அதில் வந்துடும். இது ஒரு அமைப்பு. இந்த திருமூலர் திருமந்திரம்லாம் படிச்சிங்கன்னா இந்த காற்று இந்த மூச்சு காற்று நாம் இழுக்கிறோம்ல, அதுக்குள்ளே இழுத்து அதை வெளியிடுறதுல அவங்க சிலது அண்ணன் நடக்கிற மாதிரி, பாத்து நடக்கிற மாதிரி, இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. இந்த நடை, காற்றோட நடை இருக்குல்ல, இந்த காற்றோட நடை ஒன்று இருக்கும். இப்போ நீங்கள் இந்த நாடி பார்க்குறதுன்னு ஒன்று இருக்கும். இந்த நாடி பார்க்குறதுல அந்த நாடி அந்த 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 இது இருக்குல்ல, அந்த விட்டு இடைவெளி, அந்த இடைவெளியில் அது ஒழுங்காக இருக்கணும். அதோட நடை மாறிச்சு அப்படின்னா அவங்களுக்கு நோயின் அர்த்தம். அதை தான் பலவிதமான நடை சொல்லுவாங்க, பறவைகளோட சேர்த்து தான் சொல்லுவாங்க. கோழி நடை, அப்புறம் வாத்து நடை, அதுக்குள்ள அண்ணன் நடை மாறிச்சு, இந்த அதுக்கேற்ற மாதிரி நோய் கண்டுபிடிப்பாங்க. இந்த நாடி போகுதில்ல, இந்த நாடியிலிருந்து தான் நடை. இந்த நடை வந்து பறவைகளை வச்சு அடையாளம் காட்டுவாங்க நாடி ஜோசியர்கள். நாடி ஜோசியர்னா ஜோசியர்ல நாடி பார்க்குற மருத்துவர்கள். நாடியை பார்த்து உங்கள் உடம்புல இருக்கிற நோயை சொல்கிறவங்களுக்கு இதில் என்ன நடை இருக்கிறது அப்படின்னு தெரியும். அது வந்து கத்துறது இல்லை, அது உடம்புல இருக்கிற நோய். ஆனால் இந்த சத்தம் வந்து சொல்கிறது வந்து யோக மரபில் மூச்சு காற்று மேலே போய் வர்ற அந்த யோக மரபுக்குள்ளே வர்ற ஒலி. நீங்கள் கேட்குற ஒலியை உங்களுக்குள்ளே அது கேட்குமா? இப்போ உங்களுக்கு தெரியும், கொரட்டை விடும்போது இப்போ உங்களுக்கு என்ன சத்தம் வருது? நரி சத்தம் வருதா, குதிரை சத்தம் வருதா அப்படின்னா இடகலை வடகலை அப்படிங்கிறதுலாம் சொல்கிறாங்கல்ல. இடகலையில் வேலை செஞ்சால் குதிரை அது வந்து வலநாடி வேலை செய்யும், வடகலை வேலை செஞ்சால் இடநாடி வேலை செய்யும், இதெல்லாம் சொல்கிறோம்ல. இதில் வந்து குதிரை சத்தமும் உண்டு, என்னது நரியோட சத்தமும் உண்டு. இந்த ஊழையிடுற சத்தம் வந்ததுன்னா, நரியோட சத்தம் வந்தால் உங்களுக்கு வந்து வடகலை வேலை செய்யலை அப்படின்னு சொல்லிடுவாங்க. அதுக்கப்புறம் குதிரை சத்தம் வரணும்பாங்க. ரெண்டு சத்தமும் வேணாம் வந்து அப்படிங்கிறது தான் மாணிக்க வாசகருக்கு சொல்லப்பட்டது. நரியை குதிரையாக்கினது, குதிரையை நரியாக்கினது அப்படின்னு சொன்னதெல்லாம் இந்த வடகலை இடகலை சம்பந்தமாகவும் சொல்றது உண்டு. இப்போ இதெல்லாம் நான் சொல்றது உண்டுன்னு ஏன் சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதுக்குள்ளே நீங்கள் போனீங்கன்னா தெரியும். இது போக பாசி யோகம் சொல்கிறாங்கல்ல, அது வேற. பாசி யோகங்கிறது என்னன்னா, அது சுற்றிக்கிட்டு இருக்கும். அதோட சரி சுற்றிக்கிட்டு இருக்கோம்னா என்ன, முதுகெலும்புல இருந்து உள்ளே இருந்து எழும்புகிற அந்த காற்று மூளைக்கு போய் மூக்கு வழியாக மறுபடியும் தொண்டை வழியாக போய் அதுக்கப்புறம் மறுபடியும் அதையே சுத்த விட்டுருவாங்களாம். அந்த சுத்த விட்டுறதுக்கு தான் வாசி யோகம். அது வந்து இந்த பெரிய அனுபவத்துக்கிட்டெல்லாம் வராது. அது வந்து கொஞ்சம் உடம்புக்கு நோய் மட்டும்தான் வராத பார்த்துக்கும், உடம்பு கூட அது மாற்றாது. அதுக்குள்ளே அப்படி தான் அதை பண்ணுறவங்களை பார்த்தா எனக்கு தெரியுது. அது வேற. இது இல்லாமல் உங்களுக்கு வந்து அபையார் பேசுறதுலாம் அது வேற. அவங்க பேசுறது மூலாதாரத்தின் 3 கணல், அதுக்கப்புறம் இடைச்சக்கரம், நிறைய பேசுவாங்க. அவங்க இப்படி நேராக சுற்றுறது ஒன்று, நடுவில் கிராஸில் சுற்றுறது, அதாவது இடைச்சக்கரம். அப்படி இப்போ நீங்கள் சக்கரத்தை பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு வட்டமாக ஒரு பக்கம் சுற்றுது இல்லை, இதுக்கு நடுவில் இன்னொரு சக்கரம் சுற்றணும்.
இதை பேசுகிறாங்க அவங்க. யார்? நம்ம அம்பையார் விநாயகர் ராகவல்ல. அவங்க ஒரே நீட்டமாக பேச மாட்டாங்க, நடுவில் இடைச்சக்கரமும் பேசுவாங்க. இடைச்சக்கரங்கிறது உள்ள நடுவில் சுற்றுறது இல்லை, அது இந்த பக்கம் வந்து குறுக்கால சுற்றுறது. அப்போ வந்து உங்களுக்கு இந்த அகலம் நீளம் எல்லாமே அதுக்குள்ளே வந்துடும். வெறும் அகலம் நீளம் மட்டும் கிடையாது, அதுக்குள்ளே அகலமும் வரும். சரி, இதெல்லாம் இவ்வளோ நுட்பமாக நம்ம தெளிவாக இதில் வந்து இன்னும் தான் சொல்ல முடியாது, நமக்கு வந்து அதுக்கு வேலை இல்லை. ஆனால் இதுக்குள்ள விஷயம் பேசியிருக்கிறாங்க அப்படிங்கிறதுக்கு மட்டும்தான். இதுக்குள்ள பாட்டில் நீங்கள் இதை வந்து உங்களை தனியாக இது மட்டும்தான் அப்படின்னு நான் சொல்கிறதுக்கு இதுதான் அப்படின்னு சொல்கிறதுக்கு இல்லை. ஒரு விஷயம், இந்த இயற்கையை நன்றாக காட்சிப்படுத்துகிறார் யாரு? மாணிக்கவாசகர். அது காலை பொழுதை காட்சிப்படுத்தி இந்த இனிமையோடு கூட இறைவனுடைய திருவடிகளை பேசுவது. சரி, இந்த இனிமை நமக்குள்ளேயும் உண்டு அப்படிங்கிறது தான் இதுக்குள்ள இருக்கிற அந்த திரோதான சுத்தி அப்படிங்கிறதுக்குள்ள இருக்கிற ஒரு அடையாளம். இதை வந்து நீங்க இன்னொரு வகையா பார்க்கலாம். என்ன அப்படின்னா, இப்ப வந்து நம்ம வாழ்க்கை முறை இருக்குல்ல, வாழ்க்கை முறை. இந்த வாழ்க்கை முறை அவங்கவுங்களுக்கும் ஒரு அனுபவம், ஒவ்வொரு ஒரு 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 மாதிரி போகும், வேற வேற மாதிரி. இப்போ அவங்கவுங்களுக்கு இருக்கிற அந்த நடைமுறை இருக்குல்ல, இந்த நடைமுறையில் ஒரு சிக்கலை எதிர்கொள்வது அல்லது வந்து வாழ்க்கையை நடத்தி கொண்டு போவது, இதுக்குள்ள ஒரு நாம் செய்கிற செயல்முறை ஒன்று இருக்கும். நாம் இப்படி தான் செய்யறதுன்னு ஒரு முறை நமக்குள்ள இருக்கும். அந்த இப்படித்தான் நாம் செய்யறதுங்கிற முறையை எப்படியெல்லாம் சொல்லி இவங்களை மாற்றலாம் அல்லது இவர்களுக்கு அந்த வந்து தெளிவு கொடுக்கலாம் அப்படின்னு கடவுள் நினைக்கிறாரோ அந்த எல்லா விஷயமும் இதில் அடங்கும். அவ்வளோதான். அவங்களுக்கு ஒரு முறை இருக்கும். இப்போ நான் இப்படி தான் செய்வேன், இப்படி தான் சாப்பிடுவேன், இப்படி தான் எனக்கு பிரச்சனை, இது இப்படி தான் எதிர்கொள்ளுவேன் அப்படின்னு இருக்குல்ல. இதுக்குள்ள கடவுளை அனுபவிக்கணும் அப்படின்னா அவர் எந்த மாதிரியெல்லாம் நமக்கு அப்பப்போ சொல்லி கொடுக்குறாரோ அதெல்லாம் நம்ம காதில் கேட்டதுன்னா நாம் அதுக்குள்ளே என்ன பண்ணலாம்? ஒருப்படுகின்றது விருப்பொடு நமக்கு. இதுதான் விஷயம். ஒருப்படுகின்றது விருப்பொடு நமக்கு, இதுதான் நமக்கு நடக்கிறது. அதாவது ஒரு ஒருமைப்பாட்டு கீழே வரணும் நம்முடைய எண்ணம், நம்முடைய விருப்பம். அதாவது அது வந்து சிதறாம ஒரு நிலைக்கு வரணும். அதுதான் முதல்ல குயிலிருந்து, அதுக்கப்புறம் வந்து கோழியிலிருந்து, அதுக்கப்புறம் பறவைகள்லேருந்து, அதுக்கப்புறம் தங்கில் வந்து நிற்கும். அதுக்கப்புறம் தான் ஒளித்தன்மையில் நட்சத்திரம், சூரியன் இதெல்லாம் வந்து இப்பொழுது நான் எதுவாக இருக்கணும்? ஒரே தன்மையில் வந்து நிற்கிற மாதிரி அந்த தெளிவு எனக்கு வந்தால் அதுதான் ஒருப்படுகின்றது விருப்பம். இப்போ அந்த பாட்டை பார்த்தீங்கன்னா தெரியும். ஒருப்படுகின்றது விருப்பொடு நமக்கு தேவ நல் தெரிகழல் தாழ் இணை காட்டாய். அது இறைவனுடைய 2 திருவடிகளை நீ காட்டுவாயாக அப்படின்னு சொல்றார். இந்த திருப்பெருந்துறை அப்படின்னு ஒரு விஷயம் வருது இல்ல, இந்த திருப்பெருந்துறை அப்படிங்கிறது ஆவுடையார் கோயில், அதுதான் நமக்கு தெரிகிற விஷயம். ஆனால் திருப்பெருந்துறை மாணிக்கவாசகர் பாடினது வந்து அந்த கொஞ்சம் தொலைவில் தள்ளி ஆத்தங்கரை ஓரம் இருக்கும். அது ஒரு ஆறு ஒரு கொஞ்சம் தள்ளி சின்ன கோயிலாக இருக்கும். காசி விஸ்வநாதர் மாதிரி அதை வச்சுருப்பாங்க. அந்த கோயிலில் தான் அவர் பாடியிருக்கிறார். அவர் பாடினது மாணிக்கவாசகர் பாடினது. அதுக்கப்புறம் மாணிக்கவாசகரை வச்சு கட்டினது தான் எது? அந்த ஆவுடையார் கோயில் என்கிற பெரிய கோயில். மாணிக்கவாசகரே கட்டினது உள்ள, அதுவும் அந்த ஆவுடையார் கோயிலுக்குள்ள இருக்கிற சின்ன கோயில். பாடினதுலாம் எதுன்னு கேட்டிங்கன்னா அவர் வந்து அதாவது என்ன விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவர் கட்டுறதுக்கு முன்னாடி இறைவன் வந்து ஆட்கொண்ட இடம் ஒன்று இருக்குது இல்லை, அது அந்த கோயில் ஒன்று இருக்குல்ல, அது அவருக்கு முன்னாடியே இருக்கும். அவர் கட்டினது அதுக்கப்புறம். அது கூட அந்த நம்ம நினைக்கிற மாதிரி பிரம்மாண்டமாக இருக்கிற அந்த கோயில் கிடையாது. அது பின்னாடி வளர்ச்சி பண்ணது. அவர் கட்டினதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சின்னதாக ஒன்று இருக்கும், இந்த மண்டபம் அளவில் ஒன்று இருக்கும். அதாவது அது வந்து வட்டமாக தான் கட்டியிருக்கிறாரு. அது போனீங்கன்னா தெரியும். இதெல்லாம் நான் சொல்கிறது வரலாற்று ஆராய்ச்சிப்படி. உருந்த மரம்லாம் மரம், அந்த பழைய மரம் இருக்குது. அது வந்து இறைவன் ஆட்கொண்ட இடம், அந்த மரத்தடி தான் வைக்கிறோம். அதனுடைய நினைவாக உங்களுக்கு கோயில் கட்டுறாருன்றல அந்த காலத்திலே பாடுறாருல. பாடுறதுன்னு வர்றப்போ அவர் கட்டிட்டு பாடுறது இல்லை. அது முதல்ல அன்னைக்கு பாடிட்டு அதுக்கப்புறம் தான் கோயில் கட்டுறாருல்ல. அப்போ வரும்போது உங்களுக்கு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, கோயிலை கட்டுற வரைக்கும் பாடாமல் இருக்க முடியாதுல்ல. அவர் அதுக்கப்புறம் வந்து முதல்ல அது மட்டும் இல்லை, இன்னும் அங்கே போனீங்கன்னா தெரியும் வரலாற்று சான்று, அதுக்குள்ளே இருக்கிற
அந்த பழைய கோயில் அமைப்பு, அதுக்குள்ளே யார் கட்டினாங்க அப்படிங்கிறதெல்லாம் அதுக்குள்ளே தெரியும் போது மாணிக்க வாசகர் பாடின இடம்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பின்னாடி இருக்கும். அவர் கட்டின இடம் அதுக்கப்புறம் அவரை வச்சு பெருசானது இந்த பெரிய கோயில். ஆனால் பெருந்துறை அப்படிங்கிறது முதல்ல துறை அப்படின்னாலே ஒரு ஆத்தங்கரை ஓரம் இருக்கும், அவ்வளோதான். அதுக்கப்புறம் தான் இது ஊருக்குள்ளே இதை அமைக்கிறாங்க. எதுக்காக இதை சொல்லணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த கோவில் அடையாளம் மட்டும் இல்லை, இந்த கோவில் அடையாளம் அது நமக்கு வருகிற ஒரு என்னது, அது கடவுளுக்கான அவருடைய அரசாங்கத்துக்கான ஒரு அணுகுமுறை. இந்த அணுகுமுறையை பொறுத்த வரைக்கும் எனக்கு எல்லாரும் இதுக்குள்ள போய் இந்த விஷயத்தை பெருமையா பார்க்கறது ஒரு வகை, அல்லது அருமையாக தான் இருக்கும். அது கடைசி வரைக்கும் அது ரொம்ப என்னது கடினமானதாக, உங்களுக்கு அதுக்குள்ள அடைய முடியாத ஒன்றாக அப்படிதான் இருக்கும். ஆனால் அதை எளிமையானதாக நாம் பெற முடியும் அப்படிங்கிறது தான் மாணிக்கவாசகருடைய விஷயம். இந்த எளிமையா பெறதுன்னு சொல்றது மாணிக்கவாசகர். உங்களுக்கு மற்ற இந்த எளிமை அப்படிங்கிற விஷயத்துல யாரு மற்ற மூவர் பாடியிருக்கிறாங்களான்னு பாருங்களேன். இப்போ கூற்றாயினவார்னு அவர் மாணிக்கவாசகர் திருநாவுக்கரசர் பாடுறது, தோடுடைய தென்னியன் பாடுறது, பித்தா பேரகுடி பாடுறது எல்லாம் கடவுளோட எளிமைத்தன்மை இருக்கு அதுக்குள்ள. ஆனா கடவுள் ரொம்ப எளிமையா இருக்கிறாருன்னு அவங்கள விட அதிகமா பாடினது மாணிக்கவாசகர் தான். ஏன் அவர் அப்படி பண்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்மோட கலந்து நம்முடைய எல்லா நடைமுறைகளிலேயும் பெருமானை பார்ப்பது அப்படிங்கிறதுக்கு வாய்ப்பு அளித்தவர் மாணிக்கவாசகர். வாய்ப்புன்ற அந்த உண்மையை பேசியவர். இப்ப நீங்க பாத்தீங்கன்னா, அருள் வரலாறுக்குள்ள அல்லது கடவுள் அனுபவத்தை பேசிய அருளாளர்கள் வரலாறுக்குள்ள நாயன்மார், அதுல திருநாவுக்கரசர், திருஞான சம்பந்தர், இவங்க 2 பேருமே கோவிலை வச்சுதான் உங்களை வழிபட சொல்லியிருக்கிறாங்க. நமக்கு இருக்கிற பிரச்சனையை சொல்லியிருப்பாங்க. ஆனா இவர் என்ன பண்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, கோவில்லாம் இருக்கட்டும், நீ ஒவ்வொரு கணத்திலேயும் ஒவ்வொரு அமைப்பிலேயும் கடவுளை அனுபவிக்கிற மாதிரி ஒரு விஷயம் வந்தா அப்ப எளிமைங்கிறது நல்லா தெரியும். இப்ப இந்த பாட்டு கூட பாருங்களேன், இதுல எங்கேயும் கோயிலே இல்லை. இப்ப இந்த பாட்டுக்குள்ள கூவின பூங்குயில், கூவின கோழி, உருவுகள் இயம்பின தங்கம், ஓவின தாரகை, ஒளி ஒளி உதயத்து பொறுப்படுகின்றது விருப்போடு நமக்கு தேவ நன் செவி கடல் தாளினை காட்டாய். இது எல்லாமே என்ன முழுக்க முழுக்க அதுக்கப்புறம் திருப்பெருந்துறை உரை சிவபெருமானே. இந்த திருப்பெருந்துறை உரை சிவபெருமானே அப்படிங்கிறது கூட உங்க கோவில்ல போய் நீங்க இந்த கோவில் அடையாளத்துக்குள்ள வழிபடுங்க அப்படிங்கிற மாதிரி இல்ல. அது அங்க இருக்கிற கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு, யாவரும் அறிவறியாய் எமக்கு எளியாய் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாய். இப்ப என்ன அர்த்தம்னா, எனக்குள்ள நீ எழுந்து வரணும் அப்படிங்கிறது தான் அதுக்குள்ள இருக்கிற விஷயம். அதனாலதான் இதுக்கு தலைப்பு கொடுக்கும்போது திரோதான சுத்தின்னு போட்டாங்க. திரோதான சுத்தினா கோயில்ல இருக்கிற விஷயம் இல்ல, ஒவ்வொரு மனிதருக்குமான விஷயம். எனக்குள்ள இருக்கிற இறைவன் வெளிப்பட வேண்டும், இதுதான் விஷயம். எனக்குள்ள இருக்கிற இறைவன் வெளிப்படுதல் அப்படிங்கிறத இந்த பாட்டுல நான் எனக்குள்ள மட்டும் பார்க்கல, என்னை சுற்றி இருக்கிற எல்லா அனுபவங்களிலேயும் அந்த கடவுள் தன்மையை பார்க்கிறேன் அப்படிங்கிறதுக்குள்ளதான் இந்த இயற்கை அமைப்பை இதில் இணைக்கிறார். இன்னும் நீங்க மாணிக்கவாசகருடைய இந்த திருப்பள்ளி எழுச்சியில தொடர்ந்து பார்த்தீங்கன்னா, இந்த பப்பர வீழ்த்தி இருந்து உணரும் நீ நடிகார், அதுக்கப்புறம் ஏதங்கள் அறுத்தி எம்மை ஆண்டு அருள் புரியும். அதுக்கப்புறம் ரொம்ப அழகா ஒரு இடத்துல அவர் சொல்றார், இது அவன் திருவுரு இவன் அவன் எனவே எங்களை ஆண்டு கொண்டு இங்கு இருந்தருள். இந்த வரி முக்கியமான வரி. என்ன அப்படின்னா, இது அவன் திருவுரு, இவன் அவன். பார்க்கிற எல்லாத்தையும் அவனா பார்க்கறது, கடவுளா பார்க்கறது, அந்த மாதிரி ஆட்கொள்ளுகிறான் அப்படிங்கிறார். அப்படின்னா என்ன அப்படின்னா, எனக்கு இப்ப இந்த ஒரு இடைவெளி இல்லாமல் எல்லா இடங்களிலேயும் நான் கடவுளை அனுபவிக்கிறேன். இடைவெளினா வேறுபாடு தன்மை. இப்ப நானும் அதுவும் வேறதான். ஆனா நானும் ஒருத்தர் இருந்துட்டு எல்லாத்துக்குள்ளேயும் கடவுளை பார்க்கறது, இது ஒரு முக்கியமான விஷயம். அதுக்கப்புறம் ஒரு ஒரு வரி சொல்ல வந்தேன். என்ன அப்படின்னா,
இன்னொரு வரி ஒன்று, வேதங்கள் அறுத்து அப்படின்னு சொன்னா அதே மாதிரி சிவன் உய்ய கொள்கின்ற ஆறு என்று நோக்கி, அதாவது புவனியில் போய் பிறவாமையின் நாள் நாம் போக்குகின்றோம், அவமே இந்த பூமி சிவன் உய்ய கொள்கின்ற ஆறு. அதுதான் திரோதான சுத்தியில ஒரு முக்கியமான விஷயம். என்ன அப்படின்னா, இந்த உலகத்துல இருக்க எல்லா விஷயத்தையும் கடவுள் நான் அது மூலமாக என்னுடைய அனுபவத்தை சிறப்பாக்கி கொள்வதற்கு தான் இது எல்லாம் இருக்குது. இதில் உங்களுக்கு தெரியும், மற்ற சமயங்களில் முக்கியமாக ஒரு இஸ்லாம் என்ன சொல்லலாம் அப்படின்னா, கடவுள் நமக்கு இந்த உலகத்தை படைத்தார், அதனால நான் மனிதர்களுக்காக படைத்தார், அதனால நான் எல்லாத்தையும் சாப்பிடலாம். அந்த அசைவத்தை சாப்பிட்றதுக்கு அவங்க அதை மேற்கொள்ள காட்டுவாங்க. இப்போ என்ன இது நான் சொல்ல வந்தேன் அப்படின்னா, இப்போ உங்களுக்கு உலகத்தை எல்லாம் எனக்கு அனுபவிக்கிறதுக்கு கொடுத்தாருன்னு மாணிக்கவாசகர் சொல்கிறேன்ல, இப்போ அப்போ அந்த மாதிரி இதில் நேரடி பொருள் சொல்லக்கூடாது. அதாவது இந்த பூமி சிவன் உய்ய கொள்கின்ற ஆறு அப்படின்னா என்ன அப்படின்னா, இப்போ கடவுளை நாம் அனுபவிக்கிறதுக்கு பயன்படுகிற இடம் சிவன் உய்ய கொள்கின்ற ஆறு. இன்னொரு அர்த்தம் என்ன அப்படின்னா, அந்த மாதிரி நாம கடவுளை அனுபவிச்சா கடவுள் அவர் மகிழ்ச்சி அடைகிற மாதிரியான விஷயமும் நடக்கும் அப்படிங்கிறது அதுக்குள்ள இருக்கு. சிவபெருமானும் அதுக்குள்ள உய்ய கொள்கின்ற வழி இருக்கிறது. ஏன் அப்படின்னா, அதுதான் இன்னொரு இடத்துல மாணிக்கவாசகர் சொல்லுவார். என்ன சொல்லுவார் அப்படின்னா, நீற்று கோடி நிமிர்ந்து காட்டியும், கடவுள் என்ன பண்றாரு அப்படின்னா, தன்னுடைய நெற்றியில திருநீரை வச்சு நல்லா நிமிர்ந்து காட்டுறார். இன்னொன்று நெற்றியில கொடியில திருநீற்று கொடி, ஒரு நந்தி கொடிக்கு முன்னாடி அல்லது நந்தி கொடிக்கு பின்னாடி திருநீற்று கொடியும் பயன்பாட்டில் இருந்தது சைவத்தில். இந்த திருநீறு கொடியை அவர் என்ன பிடிச்சிக்கிட்டு, நான் பெரிய ஆளு, நான் ஜெயிச்சிட்டேன் அப்படிங்கிற மாதிரி அதை பிடிச்சிட்டு இருக்கிறான். இப்போ கடவுள் கொடி பிடிச்சிக்கிட்டு இப்போ நீங்கள் தெரியும்ல, இப்போ தொண்டர்கள் கொடி பிடிச்சி நாங்கள் ஜெயிச்சிட்டோம் துள்ளி குதிக்கிறாங்கல்ல, அந்த மாதிரி துள்ளி குதிக்கிற ஒரு ஆளாகவும் கடவுளை மாணிக்கவாசகர் தான் காட்டுறார். இன்னும் 2-3 இடத்துல அது மாதிரி காட்டுறார். அதாவது வெற்றி கொடியை ஏந்துகிற கடவுள் அப்படின்னு பேசுவார் மாணிக்கவாசகர். ஏன் அதை பேசுறாருன்னா, நான் எதை நினைச்சேனோ நான் அது நடந்துச்சுப்பா, இந்த மக்கள் அதை புரிஞ்சுக்கிட்டாங்கப்பா அப்படின்னு அவன் மகிழ்ச்சி அடைகிறான். உங்களுக்கு தெரியல, நீங்க என்னத்தை நினைச்சு வளர்க்குறீங்களோ அதை அதுங்க புரிஞ்சுக்கிட்டா மகிழ்ச்சி வருது இல்ல. இந்த கடவுளுக்கு மகிழ்ச்சி துன்பம் எதுவும் இல்லைதான். ஆனா அவருடைய நோக்கம் என்னன்னா, நாம் ஆன்மாக்கள் உய்ய வேண்டும் அல்லது தெளிவடைய வேண்டும். அதுல ஆன்மாக்கள் அந்த இடத்தை அடைஞ்சிட்டா அவர் என்ன பண்றாருன்னா மகிழ்ச்சி அடைகிறார். இதைதான் சுந்தரரும் பேசுகிறார். சுந்தரர் என்ன பண்றாருன்னா, கடவுள் ஆடுகிற நடனத்திலேயே ரொம்ப முக்கியமான நடனம், அவருக்கு பிடிச்ச நடனம் எதுனா, தலையில முழு நிலாவை வச்சுக்கிட்டு ஆடுற நடனம். சுந்தரனாய் தூமதியம் சூடி இறைவன் ஆடுகிற நடனம் சுந்தரருக்கு ரொம்ப பிடிக்குது. சுந்தர கோலத்துல ஆடுற நடனம் அது என்னன்னா, கடவுள் அந்த நடனம் ஆடும்போது மகிழ்ச்சி ஆடுறாராம். அதுவும் மட்டும் இல்லை, அப்படியே அந்த தலையில இருக்கிற நிலா முழு நிலாவும் அது நல்ல ஒளி உடையதாக இருக்கிறது. அதை பார்த்து தான் அவருக்கு சுந்தரரா பிறக்க வருது வாய்ப்பு. அந்த கோலத்தை பார்த்ததுனாலதான் சுந்தரர் சுந்தரருக்கே சுந்தரர்னு பேர் கிடைக்குது. இது கூட நீங்க கொஞ்சம் இந்த இடத்துல புரிஞ்சுக்கலாம். இந்த பள்ளி எழுச்சின்றதுக்கு இதுதான் முக்கியமான இடம். என்ன அப்படின்னா, இந்த திரோதான சுத்தி இதை நாம அடைஞ்சு இதெல்லாம் பிறப்புல வளர்றோம், அதுல ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒவ்வொன்றையும் கொடுத்து இந்த வளர நீங்க எதுவா ஆக நினைக்கிறீங்க அப்படின்னு ஒரு புள்ளி இருக்கும். இப்ப நீங்க கலெக்டராக நினைக்கிற போய் அது இல்லை. இது இந்த உலகத்துக்கு நீங்க என்ன செய்ய நினைக்கிறீங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும். இதுதான் கடவுளை பார்த்து தெரிஞ்சுக்கிறது. இந்த உலகத்தை பார்த்து நான் கடவுளை பார்த்து இந்த உலகத்துக்கு நான் என்ன கடவுள் செய்யற இவ்வளவு வேலையில நான் எதை செய்ய நினைக்கிறது. இப்ப நீங்க இந்த அரசாங்கத்துக்கு முதலமைச்சர் ஆகி இந்த நாட்டை திருத்தணும் அப்படின்னு பாக்குறீங்கன்னு வச்சுங்களேன், நீங்க எந்த மாதிரி முதலமைச்சர் ஆகணும்னு ஆசைப்படுறீங்கன்னு அவர் பார்ப்பாரா இல்லையா?
மெய்ப்பொருள் நாயனார் கேட்டது வேற, சேரமான் பெருமாள் நாயனார் கேட்டது வேற. சேரமான் பெருமாள் நாயனாருக்கு பிரச்சனையே இல்லை. ஆனா மெய்ப்பொருள் நாயனாருக்கு பகைவன் இருக்கிறானா இல்லையா? நீங்க எந்த மாதிரி அரசனாகணும் கேட்கிறீங்கன்னு பார்ப்பான் கடவுள். அந்த மாதிரி காலம் வரும்போதுதான் உங்களை அனுப்புவான். அது ஒரு சிக்கல் இருக்குது. இப்ப நான் சமுதாயத்துக்கு இல்லைங்க, நான் ஒரு ஆளை நினைக்காம இது இந்த உலக தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா கோயிலையும் சரி பண்ணணும்னு நினைக்கிறேங்க, இதுக்கு இது வந்து நல்ல அனுபவமா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி ஒரு ஆளா கொடுப்பான். இல்லைங்க இந்த சொற்பொழிலாம் நான் நல்லா சைவ இப்படி ஏதாவது ஒன்று நினைக்க, திருமுறையெல்லாம் நான் மறுபடியும் வெளியே கொண்டு வரணும், இப்படி ஏதாவது ஒன்று நினைப்பீங்க. இந்த மாதிரி ஒரு அனுபவம் உங்களுக்குள்ள ஏதாவது ஒன்று வரும். இந்த உங்களுக்கு பள்ளி எழுச்சியோட முதல் தொடக்கம். திரோதான சித்தியில இது வந்து ரொம்ப முக்கியமான இடம். எனக்கு இந்த சமூகத்திற்கான எண்ணம் வந்து அது இந்த உலகத்தை மாத்துறதுக்கு அல்லது நான் நினைக்கிற இந்த கடவுள் காரியங்களுக்கான ஒரு வேலையை அது நினைக்கும். இது இல்லாம எந்த ஆன்மாவும் முக்தி அடையாது. இதுக்கு வராம எந்த ஆன்மாவும் முக்தி அடையாது. இது சைவ சித்தாந்தம். என்ன விஷயம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஏதாவது ஒரு வகையில அது நினைக்கிறனாலும் ஏதாவது ஒரு வகையில பயன்பட்டு தான் போகும். அந்த கூட்டத்திலேயாவது அப்படிதான் திருஞான சம்பந்தர் ஒரு கூட்டமா காட்டுறாரு. அவனுக்கு தெரியுதோ தெரியலையோ, அவன் அத்தனை பேர் உள்ள போனான்ல, அவன்லாம் வந்து கடவுள் விஷயத்துக்குள்ள எல்லாரும் தகுதி இல்லாதவனும் போலாம்பா அப்படிங்கிறதுக்கு பல பேர் அதுல சாட்சியா இருப்பான்ல. அந்த மாதிரி ஏதாவது ஒரு வகையில அந்த பயன்பாடு நிகழும். இந்த சுந்தரர் என்ன பண்றாருன்னா, அவர் தொடக்கத்துல இருந்தே கடவுளை பார்க்கும் போதே இந்த அடியவர்களை தலையில வச்சுட்டு ஆடுறால, அது ரொம்ப எனக்கு பிடிக்குது அப்படிங்கிறார். அதனாலதான் கடவுள் அவரை அடியாருக்கும் அடியேன் அப்படிங்கிறத சொல்றதுக்கு அனுப்பி வைக்கிறான். இதை பார்த்துதான் நம்ம ஆட்கள் என்ன பண்றாங்கன்னா, தத்துவத்துல கொஞ்சம் தப்பு தப்பாக எழுத ஆரம்பிச்சாங்க. என்னன்னா, கடவுளே ஆன்மாவா வருவாரு. அது எப்படின்னா, கடவுள் வேலையில நாம கடவுள் செஞ்சுட்டு இருக்கிற வேலையில எந்த வேலையை நினைக்கிறோமே அப்ப அந்த வேலையை நடத்துறதுக்கு கடவுளே இந்த வேலையை முழுசா செய்யற மாதிரி ஒரு அமைப்பை கொடுத்து வருவார். இப்படிதான் நம்ம அருளாளர் வரலாறுலாம், வள்ளலாரா இருந்தாலும் சரி, பாமனாரா இருந்தாலும் சரி. ஆனா என்ன ஒண்ணுன்னா, அதை வந்து மறைச்சிருவார். எதை மறைச்சிருவாரு? நீங்க கேட்டுதான் வந்தீங்கன்றது தெரியாது. உங்களுக்கு அந்த தைரியம் வர்றது வேற, ஆனா அந்த இணைப்பு நேரா இருக்காது. அந்த இணைப்பை நீங்க உங்களை வேலையை செய்ய வச்சு மொத்தத்துல அந்த இணைப்பை கடைசியா புரிய வைப்பாருன்னு வச்சுங்களேன். ஆனா அதுல வழியெல்லாம் பெருசா இருக்காது. ஏன்னா அது பெரிய பிரச்சனையும் கூட உங்களுக்கு எளிமையா இருக்கும். பெரிய பெரிய பிரச்சனை கூட அந்த வேலையில எளிமையா இருக்கும். இப்பதான் நீங்க கடவுளை எளியவன்னு சொல்ல முடியாது. அதுக்கு முன்னாடிலாம் எளியவன்லாம் சொல்ல முடியாது. இப்போ இதுக்குள்ள நமக்கு தெரிஞ்ச ஒரு ஒரு பொதுவான விஷயத்தை நீங்க இப்படி பார்க்கணும். எப்படி பார்க்கணும்னா, கடவுள் விளக்கம் அல்லது கடவுளை அனுபவிப்பது என்பது தொடக்கத்தில் என்னுடைய உடம்பு ரீதியாக நான் வாழுகிற இந்த வாழ்க்கையில் தொடர்ந்து வருகிற பிரச்சனைகளில் நான் ஒவ்வொன்றையும் தெரிந்து கொள்வது, இது கடவுள் விளக்கம். இதுதான் எல்லாருக்கும் பொது. ஒரு பிரச்சனையிலும் ஒன்று தெரிஞ்சுக்க வைப்பான். ரெண்டாவது என்ன அப்படின்னா, அதில் நான் என்னை புரிந்து கொள்ளுவதோடு கூட கடவுள் இந்த உலகத்திற்காக செய்கிற விஷயத்தை தெரிந்து கொள்ளுவது. அதுதான் இந்த உலகம் கடவுள் உய்ய கொள்ளும் ஆறு. அதான் நம்ம திருக்கொள்கையில கடைசி வரியில, அதாவது வந்து சிவன் உய்ய கொள்கின்ற ஆறு எது? இந்த பூமி. இதுதான் கொள்கை. அப்ப இந்த கடவுள் உலக இடமா இதை பார்த்து நீங்க ஏதாவது செய்யணும்னு நினைக்கணும். அதுக்கப்புறம் உங்களுக்கு அதுக்கான விஷயமா அதே கடவுள் அதுக்கு என்ன மாதிரி உருவம் வேலை செய்யறானோ அதே மாதிரி விஷயத்தை உங்களுக்கு கொடுப்பான். சுந்தரர் அப்படிதான் வந்தார். சிவ சுந்தரனாய் இறைவன் ஆடுறான். அதை பார்த்த ஒரு ஆன்மாவுக்கு சுந்தரனே பேர் கொடுத்து வர வைக்கிறார். இறைவனே சுந்தரனா வந்தான்னு சொன்னா தப்பு. அது அப்படிதான் எல்லாரும் படிச்சு சுந்தராவான்னு எழுதுறாங்க. அது தப்பு. சுந்தராவான்னா என்ன அர்த்தம்னா, நான் இப்ப கடவுள் தான் நினைக்கிறதுல ஒரு விஷயத்தை யார் நினைக்கிறானோ அந்த ஆன்மாவை அப்படியே தூக்கி வெளியே நிறுத்துறாரு. அவர் வெளியே வர்றதில்ல, அந்த ஆன்மாவை தூக்கி அவர் நிறுத்தணும். அப்படி பண்ணீங்கன்னா தான் சைவ சித்தாந்தம் தொடர்ச்சியா இருக்குன்னு அர்த்தம். அந்த ஆன்மாவுக்கு, அந்த ஆன்மாவின் மூலமாக இந்த உலகத்திற்கு செயலை கொண்டு வரும் பொழுது அதனுடைய அந்த ஆன்மாவினுடைய மொத்த தடைகளையும் நீக்குகிறார். இப்படி நீக்குவதுதான்
நமக்கு கடவுள் மிகவும் எளிமையாக இருக்கிறார். அதனாலதான் சுந்தரருக்கு அவர் தூது போகவும் செய்கிறார். இப்படிப்பட்ட கடவுள் தான் எல்லாருக்குமாக இந்த உலகத்தை நமக்கு அமைத்து கொடுத்திருக்கிறார். அதில் தான் நீங்க என்ன பண்ணுவீங்க, ஏதங்கள் எங்களுடைய குற்றங்கள் அறுத்து எம்மை ஆட்கொண்டுகிறான், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அப்பதான் பேச முடியும். அப்படி இல்லைன்னா பள்ளியில் நான் கடவுள் எனக்குள் எப்படி வெளிப்படுகிறார் என்பதை கண்டுகொள்வது. எனக்குள்ள இருக்கிற கடவுள் எப்படி எழுந்திருக்கிறார், அது வரைக்கும் நான் தான் ஆணவம் எழுந்திருக்கோம் முதல்ல, அப்புறம் ஆன்மா எழுந்திருக்கோம், அப்புறம் கடவுள் எழுந்திருப்பார். இந்த ஆணவம் ஆன்மா இதெல்லாம் எழுந்த பிறகு கடவுள் எழுந்திருக்கிறார் என்பதை தெரிந்து கொள்வதற்கான வாய்ப்பை இந்த பெறுவது அல்லது தருவது தான் திருப்பள்ளி எழுச்சியினுடைய நோக்கம். அதுல ஒண்ணா நீங்கும். அதை உடனே நீங்க யோகமா பேசினாலும் சரி அல்லது பெரிய ஞானமா பேசினாலும் சரி, அவருக்குள்ள என்னால அவ்வளவு பெரிய அளவுக்கு நாம வரல. ஆனா ஓரளவுக்கு வாழ்க்கையில கடவுளை அனுபவிக்கிற வகையில நமக்கு கண்டிப்பாக நாம் அதுக்குள்ள உறுதியோடு எல்லாருக்கும் என்ன சொல்லலாம், எல்லாருக்குமான வாழ்க்கையில் உங்களுக்கு தொடர்ந்து உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற அதாவது குறைகளை புரிந்து கொள்ளவும், உங்களுக்கான பிரச்சனையில் எதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டுமோ அதை தெரிய வைப்பதும், அதற்கு பிறகு நீங்கள் சமூகத்தை நோக்கி நடப்பதும், அதிலே உங்களுக்கு எதை நீங்கள் இந்த உலகம் கடவுளுடைய விஷயமாக இருக்கிறது என்று புரிந்து கொள்வதும், அதற்காக நீங்கள் பங்களிப்பதும், அதிலே உங்கள் குறைகளை நீக்கி கடவுள் தன்னுடைய வாழ்க்கையை உங்களுக்கு முழுவதுமாக விளங்க செய்வதும் ஆகிய நடைமுறைகள் இந்த திருப்பள்ளி எழுச்சியில் தெளிவாக பேசப்படுகிறது என்பதுதான் இதனுடைய செய்தி என்பதை சொல்லி இந்த அளவுக்கு தத்துவத்தை